ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது சவுதியின் அரம்கோ மற்றும் யான்பூ துறைமுகத்தை மிக கடுமையாக யமன் ஹவுதிஸ் தாக்கியிருக்காங்க. அது சம்பந்தமாகவும் மேலும் இனி 1-1 அப்படிங்கிற சமன்பாட்டை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் ஷார்ட்டாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது நேற்று ஷாங்காய் உச்சி மாநாடு கிர்கிஸ்தானில் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஷ்யா, சைனா, ஈரான் மற்றும் இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டை சேர்ந்த அனைத்து நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. அதில் ஈரானுடைய தலைவர் அப்பாஸ் அராச்சி, வெளியுறவு செயலாளர் அவர்களாக கலந்துக்கிட்டாங்க. இவங்க அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது எந்த ஒரு எச்சரிக்கையின் மூலியமாகவும் ஈரானை பணிய வைக்க முடியாது, எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் டெஹரான் அடிபணியாது, அதற்கான பதிலடிகள் மூலமாகவே அது திருப்பி பதில் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அறிவிச்சிருக்காரு. மேலும் சைனா மற்றும் ரஷ்யாவினுடைய இந்த ஒத்துழைப்புக்கு நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமெரிக்காவினுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் இன்னைக்கு ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு ஒன்று, அதாவது ஒரு விஷயத்தை கூறியிருக்காங்க. இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமெரிக்காவினுடைய 7 வகையிலான ஆயுதங்கள் இருப்புகள் இருந்துச்சா, அது இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரான் போரில் குறைஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய ஆயுத இருப்பு முழுவதுமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் பகுதி, அப்புறம் அந்த மிகப்பெரிய அதாவது ரஷ்யா, அப்புறம் உலகப்போர் வருது அப்படின்னாக்கா அதுக்கு பயன்படுத்துறதுக்கு வைத்திருந்த ஆயுதங்கள்ல பாதி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்ல வர்றாரு. கிட்டத்தட்ட 7 வகையான ஆயுதங்கள்லாம் அதில் பாதிக்கு பாதி இப்போ குறைஞ்சிருக்கு இந்த ஈரான் யுத்தத்தில். அதனால அது அமெரிக்கா பேக் பண்ணுற அந்த கண்ட்ரிகளுக்கெல்லாம் இப்போ தாட் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த தாட் சிஸ்டத்தை திருப்பி அந்த வளைகுடா பகுதிகளுக்கு உதவிக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஈரான் போருக்காக வேண்டிய அந்த நாடுகள்லாம் இப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களுக்குலாம் திரும்பவும் ஈரான் அதாவது அமெரிக்காவால் ஆயுதங்களை உடனடியாக கொடுக்க முடியாது, குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகும் இந்த ஆயுதங்களை திரும்பவும் அதாவது உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சப்போஸ் சைனா தாய்வான் மேலே தாக்குதல் செஞ்சுட்டா கூட சைனா அதாவது தாய்வானுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஈரான் மற்றும் ஓமன் பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு வராங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு சில இந்த கடல் வழி போக்குவரத்தை நம்ம திரும்பவும் இருவரும் இணைந்து நம்ம செயல்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் இப்போ அதாவது ஓமனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வரும் செவ்வாய்க்கிழமை என்று நெதன்யாகு திரும்பவும் வாஷிங்டனுக்கு போக இருக்காரு அப்படிங்கிறாங்க. அது எதை முன்னிட்டு அப்படின்னாக்கா, அதாவது இப்போ லின்சா கிரஹாம் அப்படிங்கிற இறந்தார் இல்லைங்களா, இவர் முழுக்க இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர் இல்லையா, அவர் இறந்ததுக்கான அஞ்சலி செலுத்த போறாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் போனதை முன்னிட்டு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை தொடுப்பதற்கு சம்பந்தமாகவும் மேலும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து தாக்குதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெஸ்ட் பெங்க்ல இப்போ ஒரு 2-3 நாளாக மிக கடுமையான பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்க்ல 3 கிராமங்கள் ஏற்கனவே அந்த செட்டிலர்ஸ் குடியமர்த்திட்டாங்க. ஒரு குடியமர்த்து பண்ணுறது அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு 5000 செட்டிலர்ஸ் அதில் குடியேற்றுவாங்க. இப்போ 3 குடியேற்றத்தில் குறைஞ்சது 15,000 to 20,000 பேர் அந்த பாலஸ்தீன் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வெஸ்ட் பெங்க் பகுதிகளில் குடியேற்றினாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்க் பகுதியில் ஒரு 3 கிராமங்களில் மேலும் ஆக்கிரமிப்பாளர்களை கொண்டு அங்கே குடியேற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் செட்டிலர்ஸுக்கும் ஒரு சிறிய சண்டைகள் மாதிரி வந்திருக்கு. அங்கே உள்ள அப்பாவிகள் அப்புறம் அந்த மக்கள் இஸ்ரேலி செட்டிலர்ஸை எடுத்து கேட்டிருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்குள்ள கைகலப்பாயிருக்கு. அதை அங்கே உள்ள ராணுவங்கள் தடுக்க முடியாதுருக்காங்க. உடனே பலஸ்தீனியன் அப்பாவி ஒரு இடம் இருக்காரு. அவர் அந்த ராணுவ வீரர்கிட்ட இருந்த ஒரு துப்பாக்கி வாங்கி திரும்பவும் அவர்கள் மேலேயே சுட்டிருக்காரு. 2 ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க. தடுக்க வந்த அந்த மக்கள் மேலேயே ஒரு தெரியாமல் சுட்டிருக்காரு. அதுலேயே ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க. இதையடுத்து அங்கே இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த பகுதிகளிலேயே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அந்த பகுதியில் உள்ள அந்த வெஸ்ட் பெங்க் மக்களினுடைய அதாவது விளைநிலங்களையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடங்களையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கைகலப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் நடந்துட்டு இருக்குது நேற்றைய சம்பவம். மேலும் அங்கே ராணுவங்களை குறித்து அதாவது ராணுவங்கள் மேலும் அதிகரித்து அந்த பகுதிகளை இஸ்ரேல் கட்டுப்படுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் கப்பல்களை எந்த தாக்குதல் செஞ்சாலும் அந்த தாக்குதலுக்கு உண்டான கப்பல்களுக்கு அந்த ஈரானோட முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து நாங்கள் நிதியை பெற்றுக்கொள்வோம். அதாவது இப்போ ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கப்பட்டதில் அவங்களுடைய சொத்துக்களில் அந்த ஐரோப்பிய நாடுகள் இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்து யுக்ரைனுக்கு நிதியாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஈரானுக்கும் அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈரான் மிக கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. வரும் நாட்களில் அது சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது சிரியா
ஜோர்டான் மற்றும் ஈராக் பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதிகளை அல்டராஃப் அப்படின்ட்டு ஈரான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு ஓடு பாதைகளை ஒன்று உருவாக்கி அதை வந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல் செய்வதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரன் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அதாவது ராணுவ கட்டளை தளமும் மற்றும் ஒரு ரன்வேவும் இருந்திருக்கு. அதை வந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மிக கடுமையாக தாக்குதல் செஞ்சு அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசர்பைஜான் எல்லையிலிருந்து ஈரான் உள்ள ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலியுடைய ரகசிய ராணுவ தளத்திலிருந்து ஏவப்பட்டதாக சொல்லப்படுது. அதையும் இன்னைக்கு வெற்றிகரமாக ஈரான் முறியடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லை பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்களை ஈரான் உள்ள நுழைவதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய சதி திட்டங்களை அரங்கேறிக் கொண்டே இருக்கு. இதில் குர்திஸ் பகுதி மக்களும் அவங்களும் அதனுடைய பங்கு பயங்கரவாதிகளுடன் இணைந்து அமெரிக்காவினுடைய பேச்சு கேட்டு உள்ள போறதுக்கான வழிகளை அவங்க மேற்கொண்டு இருக்காங்க. சுற்றி அவங்களுடைய எல்லை பகுதிகள் அனைத்தையுமே வந்து ஈரானுடைய IRGC மிக கடுமையாக பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கு. மேலும் அப்பப்போ தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் அதாவது அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் ஈரான் உள்ள புகுந்து தாக்கல் செய்வதற்கு முயன்றிருக்காங்க. அதையும் தடுத்திருக்காங்க. மேலும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது பலுச்சிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பயங்கரவாதிகளையும் ஒட்டுமொத்தமாக உடனடியாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்துங்க, இல்லை அழிங்க, இல்லைனாக்கா நாங்கள் கடுமையான தாக்குதல்களை அந்த பகுதிகளில் உங்கள் நாட்டு மேலே தொடுக்க நேரிடும். இதுக்கு எந்த வரமுறையும் எங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையும் ஈரான் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எல்லா இடத்துலையும் தாக்குதல்களை தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதாவது அமெரிக்கா வந்து அதாவது 14 இடங்களில் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. எப்பவும் போல அந்த பந்தர் அப்பாஸ், அப்புறம் கரம்ஷன் பகுதி, அப்புறம் இந்த தப்ரிஸ், அஸ்வாஸ், இந்த உள்கட்டமைப்பு பகுதிகளில் மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதில் பாதிப்புகள் ஏற்பட்டு வான்தடுப்பு சாதனங்களும் மிக கடுமையாக நல்ல முறையில் அதாவது சுட்டு வீழ்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்களில் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய பகுதிகளில் இவங்களும் பதில் தாக்குதல்களை தொடர்ந்து தாக்குதல்கள் செஞ்சுட்டு தான் வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவைத்தில் அல் தாரி அப்படிங்கிற இடத்துல 3 ஆயுத கிடங்குகள் அழிச்சிருக்காங்க. புகுரி அப்படிங்கிற இடத்துலையும் கட்டுப்பாட்டு கோபுரங்கள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர், அமேசான் டேட்டா சென்டர்னு சொல்கிறோம், அது அழிக்கப்பட்டது 3 நாளாக சொல்கிறாங்க. அது சாதாரணமான முறையில் இல்லை, கடுமையான சேதங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த ஏற்கனவே இந்த ஹவுதிஸ் ஏற்கனவே இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டேட்டா சென்டர் கேபிளை வந்து கட் பண்ணிடுவோம் மிரட்டிட்டு இருந்தாங்க. கடலுக்கு அடியில் வரக்கூடிய கேபிள், அந்த கேபிள் வந்து மிகவும் முக்கியத்துவமாக இருக்குது அமெரிக்காவுக்கு. அந்த கேபிள் மூலியமாக தான் அந்த டேட்டா சென்டர்கள் வச்சு தான் அனைத்து தரவுகளையும் மேற்கொண்டு அவங்க கடுமையான ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த தாக்குதல்கள் துல்லியமான முறையில் நடத்துறதுக்கு இந்த டேட்டா சென்டர்களும் அந்த கேபிள்களும் தான் முக்கிய பங்கு ஆட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால அந்த டேட்டா சென்டர்களை அதாவது முழுவதுமாக தாக்கி அதை செயல்பட முடியாத அளவுக்கு கேபிளையும் அழிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை கனெக்டிங்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான், அந்த எல்லை பகுதியில் சவுதி அரேபியா, இந்த பகுதிகளெல்லாம் மிகவும் கடுமையாக அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இதனுடைய இழப்பு வந்து வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிக்காம இருக்காங்க அமெரிக்கா. இதில் இழப்பு அதிகம், அதாவது திருடனுக்கு தேல் கொட்டினா கத்த முடியாது இல்லையா, அந்த மாதிரியான கதைகளை இப்போ அமெரிக்கா வந்து அமைதி காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனைவரும் சொல்றாங்க. இதனால மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை வெளியில் சொல்லிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பஹ்ரைன்ல 4 வெடிப்புகள் பதிவாயிருக்கு. அது கடுமையான தாக்குதல்கள் மேலும் பல அதே மாதிரி அந்த பகுதிகளை மேலும் தாக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஜோர்டான்லையும் கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. ஜோர்டான்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஃபா ராணுவ கட்டளை மையங்கள், அந்த குடோன்கள், அந்த ட்ரோன் குடோன்கள் இதெல்லாம் வந்து மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதில் மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. அதையும் மறைக்கிறாங்க. ஆனால் சேட்டலைட் இமேஜ் மூலமா மிக சேதங்களை வெளியே கொண்டு வராங்க. வாஷிங்டன் பத்திரிகைலாம் சொல்லிட்டு வராங்க. குவைத்தும் மற்றும் பஹ்ரைனும் இணைந்து அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைந்து அமெரிக்காவுடன் தாக்கல் செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு எச்சரிக்கையா வாஷிங்டன் பத்திரிகை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா GCC நாடுகளுக்கு ஈரானினுடைய அதாவது வெளியுறவு செயலாளர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. அதாவது GCC நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தாக்குதல் எங்க மேலே தொடுக்கிறதுக்கு மிக கடுமையான தயார் நிலைப்படுத்திட்டு வராங்க. இது நடந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த கட்ட எச்சரிக்கையாக நாங்கள் திரும்பவும் கடுமையான முறையில் அதாவது GCC நாடுகளை தாக்க போறோம். அப்படி இருக்கும்போது உங்க நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் உங்க மேல கவலை கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு கவலையா இருக்கு, நீங்க வந்து அமெரிக்கர்கள் இப்போ வந்து அந்த ராணுவ தளங்கள் தங்களை உங்களுடைய குடியிருப்பு பகுதிகளை கொண்டு வந்து மறைமுகமாக ரகசியமான இடங்களை உங்கள் மக்களோட மக்களை தங்க வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு செய்தி கிடைச்சாலும் அதுல அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இல்லாம நீங்க வெளியேறிடுங்க, 500 மீட்டருக்கு வெளியே அப்பால் போயிடுங்க. அதனால தாக்குதல்கள் வீரியம் அதிகமா இருக்கும், நீங்கள் பாதிப்படையக்கூடாதுங்கிறது எங்களுடைய கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னாக்கா இனி ஒரு ஈரானிய வீரர் கொல்லப்பட்டால் அதற்கு இணையான அதாவது அமெரிக்க வீரர் ஒருவர் கொல்லப்படுவார், இதுதான் எங்களுடைய சமன்பாட்டு விதி அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது போர் கப்பல்களை மூழ்கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்லிமெண்ட்லேயே ஒரு பேச்சுவார்த்தை விவாதம் நடத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் இன்னும் போர் கப்பல்களை மூழ்கடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை மூழ்கடிக்க ஒரு போர் கப்பலையாவது இந்த ஓமன் வளைகுடாவில் மூழ்கடிச்சா தான் நம்மளுடைய சமன்பாடு மாறும், அதுவும் இல்லாமல் இந்த போர் தன்மையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மசூத் பெஷக்ஷியான் ஈரானுடைய அதிபர் தடை விதிச்சு, அதாவது வேணாம்
அது மாதிரி செய்யாதீங்க. அது வந்து சர்வதேச நாடுகள் அனைத்துமே நமக்கு எதிராக திருப்பிடும். அதில் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பேர் பணியாளர்கள் இருப்பாங்க, வீரர்கள், ராணுவ வீரர்கள் இருப்பாங்க, அனைவரும் கொல்லப்படக்கூடும். அதனால உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால அது மாதிரி செய்யாதீங்க, தாக்குதல்கள் மட்டும் தொடுத்து பின்வாங்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதற்கான குரூஸ் மிசைல் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அதை செயல்படுத்த சொல்லி அனைத்து உறுப்பினர்களும் இன்னைக்கு அதை ஒருமனதாக தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து அதாவது போரினுடைய தன்மைகள் அதாவது எப்படி போகுது அப்படிங்கிறத, அதாவது இறுதி கட்டத்துக்கு தான் அந்த இதை முடிவு எடுப்பாங்க. இப்போது செஞ்சோம்னா மேலும் பல அதாவது அனைத்து நாடுகளும் ஒரு மாதிரி திரும்பிச்சியா அப்படின்னாக்கா ஈரானுக்கு திரும்பவும் பிரச்சனைகள் அதிகமாகும். அதாவது அவங்களுடைய கௌரவத்தை சீர்குலைச்சுனா திரும்பவும் போர் உக்கிரமா போகும் இல்லையா? அதனால ஈரானும் கொஞ்சம் யோசனை பண்றாங்க. ஆனா போர் தன்மை வேற மாதிரி போச்சு அப்படின்னாக்கா அதை மூழ்கடிக்கிறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அந்த பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. வரும் காலங்களில் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். மேலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏமன் ஹவுதிஸ் இப்போ 2 3 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து தொடர்ச்சியா இவங்க சனா ஏற்பட்டு அடிச்சதுலேருந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அராம்கோ எண்ணெய் வயல் மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளை நாங்கள் கண்டிப்பாக தாக்கும், கண்ணுக்கு கண் என்ற பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, வான்வழி தாக்குதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் ஹவுதிஸ் இருக்கக்கூடிய அந்த அல் ஹுதைதா துறைமுகத்தை தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது கொரோனா அதாவது அந்த ஐலாண்டையும் தாக்கியிருக்காங்க. அந்த ஐலாண்டையும் தாக்குனதுனால அந்த ஐலாண்டு அதாவது அந்த ஐலாண்டு என்ன பர்பஸாக இருக்குன்னா அவங்களுடைய அந்த கடல் வழி முற்றுகை இருக்கு இல்லையா, அந்த கப்பல்களை அதாவது டார்கெட் பண்ணி அதன் மூலியமாக தான் அடிக்கிறாங்க. அதனால வேண்டி அந்த இடத்துல அந்த ஐலாண்டில் நாங்கள் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ஐலாண்டையும் அடிச்சிருக்காங்க. அல் உதயதா ஏற்பட்டு அதே துறைமுகத்தையும் அடிச்சிருக்காங்க. இதை அடித்த உடனே அவங்க இதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு 3 மணி நேரம் தான் தாமதம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலியமாக மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க. அந்த அராம்கோ மற்றும் அந்த யான்பு துறைமுகத்தையும் தாக்கியிருக்காங்க. யான்பு துறைமுகம் அராம்கோ எண்ணெய் வயல் சுற்றியுள்ள ஜிசான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் அதன் அதாவது சுத்திகரிப்பு நிலையங்களையும் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நீர் தொட்டில்களையும் மற்றும் அதை தாங்கிகள் எண்ணெய் தாங்கிகள் அந்த மிஷினரி இண்டஸ்ட்ரியல் பகுதி அது எல்லாத்தையுமே மிக கடுமையாக தாக்குதல் தொடுத்து பற்றி எரியக்கூடிய வீடியோக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. மேலும் பல பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதை வந்து சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து அதை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம், அதை வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லை, பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த வான்வழி தாக்குதல்களை நாங்கள் தொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்வாங்குறாங்க சவுதி அரேபியா. அவங்க சொல்றாங்க வான்படை அவங்க அதாவது ஏமனினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய சனா அதாவது அதனுடைய சவுதியினுடைய ஆதரவு படையா இருக்கல அந்த சிவப்பு வரைகோட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள இடத்துல முழுக்க சவுதியினுடைய கூட்டுப்படைகள் தான் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து வான்படையோ வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த இதோ ராணுவமோ அந்த அளவுக்கான இது இல்லை. இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு, சவுதி கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் இதை நடத்துனது வந்து அமெரிக்காவினுடைய போர்ஸஸ் வச்சு அவங்களுடைய உதவியை கொண்டு இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன் ஹவுதிஸ் உறுதியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க திருப்பி ஏதாவது ரிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பதிலுக்கு பதில் தாக்குதல்கள் மேலும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சவுதியினுடைய எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே ஒரு கப்பல்கள் வந்ததை திரும்ப அடிச்சிருக்காங்க. அதோட பின்வாங்கி சுயஸ் கால்வாய் வழியா அதாவது சுற்றி ஒரு இப்படி பால் மந்தம் தாண்டா ஆசியா அடைஞ்சிடும். அதை விட்டுட்டு இப்போ ஆப்பிரிக்கா சுற்றி வந்து அதனுடைய ஏற்றுமதியை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்கள் சவுதியினுடைய கப்பல்கள் யான்பு துறைமுகத்தில் தேங்கிக்கு நிற்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, மற்ற நாட்டு கப்பல்கள் யாருக்குமே நாங்கள் முற்றுகை விதிக்கவில்லை. சவுதியினுடைய கப்பல் சவுதியை சேர்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல முற்றுகையிடுறோம். மற்ற நாட்டு கப்பல்களும் மற்ற நிறுவனங்களுடைய ஏதோ தாராளமாக போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுனால அதாவது காப்பீட்டு அதாவது இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு, சவுதியினுடைய கப்பலுக்கும் சவுதியினுடைய நிறுவனங்களுக்கும் நாங்கள் காப்பீடு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவங்க இந்த பாலஸ்தீன் பிரச்சனையிலையும் அந்த அதாவது பாபுல் மந்தத்தில் சண்டைக்கு வந்து கப்பல்கள் அடிச்சு அந்த இதெல்லாம் வந்து நிறைய சேதங்கள் ஏற்படுத்தணும், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிறைய நஷ்டப்படுறதுனால அப்போவே ஒரு தள்ளுபடி செஞ்சாங்க. திரும்பவும் அதே மாதிரி இதெல்லாம் நிறைய போச்சுன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தள்ளுபடியும் செஞ்சிருக்காங்க. மேலும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த சம்பவங்களை பார்ப்போம். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.